என்னால முன்னேற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லதனா. ஐயோ அப்படி சொல்லாதடா. நீயே உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லாத. நமக்கு துணையே நம்ம காதல் தான். இந்த காதல் இருக்கிற வரைக்கும் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருப்போம், தோக்க மாட்டோம். நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா? என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்குதானா, எப்படி இல்லாம போகும்? ஆனா எதை தொட்டாலும் தோல்வியே சந்திச்சுக்கிட்டு இருந்தா? இப்போ உனக்கு தேவை நிம்மதியான தூக்கம். கடவுள் மேல பாரத்தை போடு. சின்ன வயசுல நான் எதையாவது கேட்டு அழுது தூங்காம இருந்தா எங்க அம்மா என்ன அவங்க மடியில படுக்க வச்சு தட்டி கொடுப்பாங்க. என் மடியில படுத்துக்க கதிர், தூங்கு, உன் கவலை எல்லாம் போயிடும். நாளைய பொழுது புதுசா இருக்கும், நல்லதே நடக்கும். வா தூங்கு. உனக்காக இல்லைனாலும் எனக்காகவாவது ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு கனவுல கெட்டது நடக்கிறதா பொய் சொல்லி உங்களை பதபதிக்க வச்சிட்டேங்க. உங்களை பாதுகாக்க எனக்கு வேற வழி தெரியலங்க. என்ன ஜானகி, நான் கூப்பிடுறேன், நீ வரமாட்டேங்கிற? ஐயோ, அப்படி இல்லைங்க, போலாம். வா. ம். பெரியம்மா, மாயா, நாங்க ஜோசியரை பார்க்கறதுக்காக போறோம். அப்படியா? என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஜோசியர்கிட்ட கேட்க போயிட்டு இருக்கோம். பெரியம்மா தன்னை யாரோ கொல்ல வந்த மாதிரி நேத்து கனவு கண்டு பயந்து போயிருக்கா. அத பத்தி விசாரிக்கத்தான் ஜோசியரை பார்க்க போயிட்டு இருக்கோம். இது சரியில்லாத கனவா இருக்கே. பெரியம்மா, நானும் உங்க கூட வரேன். ஜோசியர் என்ன சொல்றாருன்னு எனக்கும் தெரிஞ்சாகணும். சரி மாயா, போலாம். வா. ம். உங்களுக்கு 25 வயசு ஆயிடுச்சா? ஆமா சாமி, 25 தான். தம்பி, நீங்க நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில இனிமேதான் நடக்க போகுது. நீங்க யாருங்கிற விஷயம் இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்க வாழ்க்கையில சீக்கிரமே ஒரு போராட்டம் ஆரம்பமாகும். ஆனா அதோட முடிவுல உங்க வாழ்க்கையே ரொம்ப பிரகாசமாகும். ரொம்ப நன்றி. நன்றிங்கய்யா. நல்லது. தனா, என்ன இங்க? அம்மா, இவரு பைக் டாக்ஸி வேலையை விட்டுட்டு ஒரு பெரிய வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாருல, அதுக்கேத்த மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல்ல நல்ல போஸ்டிங் கிடைச்சது. ஆனா அங்க வேலைக்கு போறதுக்குள்ளேயே அந்த ஹோட்டல்ல பண பிரச்சனையால இழுத்து மூட போறாங்கம்மா. ஓ, அதான் அடுத்து என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். நம்ம கதிர் மனசுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும் தனா. நம்மளோட இலக்கு பெருசா இருக்கும்போது அதை அடையறதுக்கான போராட்டம் ரெட்டிப்பா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். சின்ன சின்ன தடைகளையும் சோதனைகளையும் பார்த்து மயங்கிடாம நமக்கான பாதையில நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். அப்பதான் அடைய வேண்டிய இடத்தை நம்ம சீக்கிரம் அடைய முடியும். என்னம்மா திடீர்னு ஜோசியரை பார்க்க வந்திருக்கீங்க? தனா, நேத்து யாரோ என்ன கத்தியில கொத்துற மாதிரி ஒரு கெட்ட கனவு. ஐயா, கண்டம் அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். உங்களுக்கு தான். உங்களுக்கு தான். ஐயோ, நான் நினைச்சது சரியாதான் இருக்கு. முருகா, நீதான் அவரை காப்பாத்தி கொடுக்கணும். ஐயா, என்னங்க ஐயா இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு தீவிரமான உயிர்கண்டம் இருக்கு. அதிலிருந்து தப்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஐயா, எதனால அவருக்கு இந்த மாதிரி கண்டம் வந்திருக்கு? பிரசவமான ஒரு பொண்ணு
தான் குழந்தைய ரகுராம் ஐயா கிட்ட கொடுத்து பாத்துக்க சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா இவர் பாத்துக்க தவறிட்டார். அதனால அந்த பொண்ணோட ஆத்மாதான் உங்களுக்கான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதோட கிரகநிலைகளும் சேரும் பட்சத்துல அது ரகுராம் ஐயாவோட உயிருக்கு கண்டமா மாறி நிக்குது. ஐயா, நீங்க அந்த அம்மாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திருந்தா உங்க குடும்பமே எனக்கு சுபிக்ஷமா இருந்திருக்கு. அந்த குழந்தை உங்களை விட்டு பிரிஞ்சு படாத பாடுபட்டு மேல வந்திருக்கு. அதனாலதான் அந்த பொண்ணோட சாபம் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்கு. ஐயா, இதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்கா? இருக்குமா? பாலமுருகனும் பார்வதி தேவியும் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிலையை செஞ்சு குழந்தை வேலப்பர் கோவில்ல தானமா கொடுங்க. உங்களுக்கு இனி நல்லதே நடக்கும். கதிர் எதுக்காக ஃபீல் பண்றான்? மாமாவை நினைச்சு ஃபீல் பண்றானா இல்ல அந்த குழந்தைக்காக ஃபீல் பண்றானா? சாமி, நீங்க அந்த குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? என்னோட கணிப்புப்படி அந்த குழந்தை ரகுராம் ஐயாவை சுத்தி தான் இருக்கும். சரியான நேரத்துல அந்த குழந்தை உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும். சரி, வரோங்க. வாங்க. நல்லது. வரோம் சாமி. வாங்கம்மா. தம்பி, ரகுராம் ஐயா சின்ன வயசுல விட்டு பிரிஞ்ச குழந்தை நீங்க தானே? ஐயா, இது அவங்க யாருக்கும் தெரியாது. இப்ப தெரியவும் வேண்டாம். தம்பி, நானா போய் சொல்ல மாட்டேப்பா. காலம் ஒரு நாள் அவங்களுக்கு காட்டி கொடுத்துரும். நீங்க தான் அந்த குடும்பத்துக்கு வாரிசுங்கிறது அவங்களுக்கு அன்னைக்கு தெரிய வரும். சரிங்கய்யா. ஆனா அது வரைக்கும் நான் தான் வாரிசுங்கிறது தெரியாம இருக்கட்டும். அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க சாமி. நான் சொன்ன பரிகாரங்கள் எல்லாத்தையும் அவங்கள பண்ண சொல்லுங்க. அதை தவற விடாம பண்ணிட்டாலே அவர் உயிருக்கு ஆபத்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்கய்யா, நாங்க பண்றோம். நம்மளால மாமா உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கணும்.